பாம்பு கடிப்பட்டவங்க எதனால் இறந்து போகிறாங்க? பாம்பு கடியோட வலி எப்படி இருக்கும்? பாம்பு கடிக்கு எந்த மாதிரியான முதலுதவிகள்லாம் பண்ணக்கூடாது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100% பாம்புகள் மட்டும்தான் விஷத்தன்மையுடையதாக இருக்குது. இதில் முக்கியமாக ராஜநாகம், கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு, நல்ல பாம்பு, இந்த வகையான பாம்புகள் தான் ஒரு மனுஷனை கொல்கிற அளவுக்கான விஷயத்தை தனக்குள்ளே வச்சுக்கும். இல்லை, எந்த விஷப்பாம்பு கடித்தாலும் அதோட அடையாளமாக 2 புள்ளிகளை விட்டுட்டு போகும். அந்த 2 புள்ளிகளை வச்சு தான் கடிப்பட்ட இடத்துல இது பாம்பு தான் அப்படின்னு நம்மளால் உறுதி செய்ய முடியும். உங்களை கடித்தது ஒரு விஷப்பாம்பாக இருந்தால் அதோட வலி அப்படின்றது உங்களை நெருப்பால் சுட்டால் எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்துலலாம் கடிப்பட்ட இடம் வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த இடம் கருப்பாகவோ இல்லை நீளமாகவோ மாற ஆரம்பிச்சிடும். உங்களோட இதய துடிப்பு அதிகமாகிடும், உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகமாகிடும், பயமும் பதட்டமும் உண்டாகும். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உங்களுக்கு சுயநினைவும் இல்லாமல் போயிடும். எந்த ஒரு மருத்துவ உதவியும் கிடைக்கல அப்படின்னா இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பாம்பு கடினால் அதிக மக்கள் இறந்து போகிறதுக்கான முக்கியமான காரணம் பாம்பு கடி மட்டும் இல்லை, அதுக்கு செய்யப்படுகின்ற தவறான முதலுதவியும் தான். அந்த தவறான முதலுதவிகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாம்பு கடித்ததும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கயிறை வச்சு இறுக்கமாக கட்டுவாங்க. இது போல் கட்டும்போது என்ன ஆகுனா, அந்த விஷம் பரவாமல் இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய விஷமானது கட்டுப்பட்ட இடத்துல தேங்க ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகும்னா, அந்த இடம் விஷத்தால் பாதிக்கப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடும். எதிர்காலத்தில் அந்த இடமானது செயலிழந்து போய் முழுவதுமாக கம்ப்ளீட்டாக பேரலைஸும் ஆகிடும். அப்படி பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாகம் உங்களுக்கு உபயோகம் இல்லாமலே போயிடும். நிறைய சினிமாக்களில் காட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த பாம்பு கடிப்பட்ட இடத்துல வாயை வச்சு உறிஞ்சி எடுப்பாங்க. இது முற்றிலும் தவறான செயல். இது போல் முயற்சி பண்ணினாலும் அந்த விஷமானது யார் ஒருத்தர் உறிஞ்சி எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களையுமே தாக்க ஆரம்பிச்சிடும். சில வட இந்திய கிராமங்களில் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அவருடைய இப்போ கடித்த இடத்த வெட்டி எடுத்துடுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருடைய விரல்லையோ கைகள்லையோ பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா இந்த பாகத்தை வெட்டி எடுத்துட்டா பாம்போட விஷம் பரவாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி வெட்டி எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பாம்பு கடியோட விஷத்தை விட அந்த வலியாலையும் ரத்தப்போக்கினாலையும் அந்த நபர் உயிரிழந்துடுவார். இன்னும் ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, அது விஷப்பாம்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாம்பை பிடிச்சிட்டு யார் கடிப்பட்டாரோ அவர் விட்டு கடிக்க வைப்பாங்க. அப்படி கடிக்க வைக்கிறது மூலயமா அந்த பாம்போட விஷம் திருப்பி அந்த பாம்புக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி செய்ய வைப்பாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அதே போல் பாம்பு கடிப்பட்டவருக்கு நல்லெண்ணெய் கொடுக்கறது, எள்ளு கொடுக்கறது, அந்த கடிப்பட்ட இடத்துல கொழை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மூலிகை இலைகளை வச்சு மந்திரிப்பாங்க. இதே மாதிரியான விஷயங்களும் பாம்பு கடியோட விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியாது. இந்த பாம்பு கடியோட விஷயத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நரம்பு மண்டலத்தை தாக்கி கொள்வது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுக்களை தாக்கி கொள்வது. இப்போ இந்த ராஜநாகம், கட்டு விரியன் மாதிரியான பாம்புகள் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய நரம்பு மண்டலத்தை தாக்கி அழிக்கக்கூடியது. ராஜநாகமோ இல்லை கட்டு விரியனோ கடிக்கும்போது அவருடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, கடித்த கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அவர் வாயிலிருந்து நுரை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவருடைய நரம்பு மண்டலம் பாதித்து சுயநினைவை இழக்க ஆரம்பிப்பார். கை கால் தசையெல்லாம் இறுக்கமாக ஆரம்பிச்சிடும். மூச்சு விட முடியாது, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவார். அவருடைய பார்வை திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்குற பொருளெல்லாம் 2 தெரியும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் அவருக்கு மருத்துவ உதவி கிடைக்கல அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இறக்க ஆரம்பிச்சிடுவார். இதே போல் இரத்த சிவப்பணுக்களை தாக்கி அழிக்கக்கூடிய பாம்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுருட்டை விரியன், கண்ணாடி விரியன், இந்த மாதிரி பாம்புகள்லாம் இரத்த சிவப்பணுக்களை தாக்கி அழிக்கக்கூடியது. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, கடித்த உடனேயே அந்த வலியானது பயங்கரமாக இருக்கும். கடிப்பட்ட இடம் உடனே வீங்க ஆரம்பிச்சிடும். நல்லா பல்காக வீங்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடம் கலர் மாற ஆரம்பிக்கும். ஒரு கருப்பாகவோ இல்லை ப்ளூ கலராகவோ மாறிடும். கடிப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் உடல் உள்ளுறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். கடிப்பட்டவருக்கு மூக்கு வழியாகவோ, காது வழியாகவோ, கண்ணு வழியாகவோ, பல் ஈரல் வழியாகவோ இல்லை அப்படி பிறப்புறுப்பின் வழியாகவோ ரத்த ஓட்டமானது நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அவரால் சுவாசிக்க முடியாது. சுவாச உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். மருத்துவ உதவி கிடைக்கல அப்படின்னா அவரும் இறந்து போயிடுவார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கடிப்பட்டவர் அவருடைய நாக்கில் ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை உணர ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் சுவாச உறுப்புகள் முற்றிலுமாக சுவாசத்தை நிறுத்திடும். அவரால் சுவாசிக்க முடியாது. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் மருத்துவ உதவி கிடைக்கல அப்படின்னா அந்த நபர் இறந்து போயிடுவார். எந்த ஒரு பாம்பு கடித்தாலும் நம்மளால் செய்ய முடிஞ்ச முதலுதவி அப்படின்றது கடிப்பட்ட இடத்துல நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறது தான். அதுக்கப்புறமா அவருக்கு பாசிட்டிவான சில வார்த்தைகளை சொல்லி அவரை பயமும் பதட்டமும் இல்லாமல் வச்சுக்கணும். அடுத்த ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும்.
மற்ற எந்த ஒரு முதலுதவி மூலமாகவும் பாம்பு கடியிலேருந்து ஒருத்தரை மீள முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிளாங்க் பேப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.